காலேஜ் முடிச்சிட்டு என்ன பண்ணலான்னு இருக்க? ஒன்னதான்ப்பா கேக்குறேன். மா, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் இப்படி வந்து பேசுகிறத அப்பா பார்த்தாருன்னா என் மேலே தான் கோவப்படுவார். டேய், நான் உன் அம்மாடா. அப்பாவுக்கு பிடிக்காத யாராக இருந்தாலும் சரி, அவங்கள எனக்கும் பிடிக்காது. டேய், அதுக்காக உன்னை பெத்த அம்மாவிய பிடிக்காதுன்னு சொல்லுவியாடா? நீ தானம்மா சொல்லியிருக்க அப்பா எது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும்னு. அப்போ இப்போ நீ பண்ண தப்புக்கு அப்பா கொடுத்த தண்டனையும் சரியாக தானே இருக்கும். நான் பெத்த பையனை என்ன வெறுத்து ஊற கட்டுற அளவுக்கு நான் ஆயிட்டேனா? ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. போக போக இதெல்லாம் சரியாயிடும். ரெண்டு பேரும் இன்னைக்கு திருந்துவானுங்க, நாளைக்கு திருந்துவானுங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவனுங்க திருந்துற மாதிரி தெரியலம்மா. அவனுங்களால நீ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கல்லம்மா. அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ, என்ன மாமா நீங்க போய் அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா. என் புருஷன் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாரு? ஒரு பொண்டாட்டி புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புனா யாருதான் மன்னிப்பாங்க சொல்லுங்க? என்ன பொறுத்த வரைக்கும் என் மாமா நான் செஞ்ச தவறுக்கு தான் தண்டனை கொடுத்திருக்காரே தவிர மத்தபடி என்ன நல்லதானே பாத்துக்கிறாரு. அப்ப நான் பண்ண தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுதானே ஆகணும். அதுக்கு பதிலா நான் அவர் மேல கோவப்படுறது நியாயம் இல்ல. நீங்க இதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க மாமா. எனக்கு என் மாமா மேல எந்த வருத்தமும் இல்ல. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். சரிம்மா, நீ போ, போய் வேலையை பாரு. சரிங்க மாமா. பாத்தியாம்மா, நீயும் நானும் அவளுக்கு நடக்கிற அநீதியை பார்த்து அக்கறையா பேசினா அவ பதிலுக்கு என்ன பேசிட்டு போறான்னு பாத்தியா? இந்த வீட்டில் திருந்த வேண்டியது என் ரெண்டு பசங்க மட்டும் இல்லை, சுகுணாவும் தான். அப்போ டெக்ஸ்டைல்ஸ் சேச்சா அது நமக்கு சரி விட்டது. ஆனால் அப்படியும் இல்லைன்னா ஹோட்டல் இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் கடை அந்த மாதிரி. அதெல்லாம் தலைவலி பிடிச்ச வேலைடா, நமக்குலாம் செட் ஆகும். காசு போட்டோமா உடனே நம்ம கைக்கு 2 மடங்கா லாபம் வரணும். அந்த மாதிரி ஏதாவது தொழில் இருந்தா சொல்லு. போட்ட காசை உடனே எடுக்கணும்னா நம்ம சீட்டு கிளப்பு மாதிரி ஏதாவது வச்சா சீக்கிரமாக காசு பார்க்கலாங்க. கூடவே ஒரு பார் செட்டப்பும் இருந்துச்சுன்னா கூட்டம் அள்ளும். டேடே சூப்பர் ஐடியாடா, கை கொடு. செம்மடா, எனக்கு இந்த மாதிரி ஐடியாவை தோணல பாரு. நீ சொன்ன மாதிரி ஒரு கிளப் வச்சு பாரையும் சேர்த்து வச்சனா கலெக்ஷன் பிச்சுக்கும். அதுவும் ஆட்கள் நடமாட்டம் நிறைய இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் போட்ட காசை எடுத்துடலாம்.
அண்ணா இப்படி ஒரு ஐடியா போடுறாரா? கர்ணா சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கடா. நாளைக்கு இந்த ஐடியாக்கான வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ம் நான் இந்தா குடி. இல்லை ம் இதெல்லாம் ஒன்றும் பத்தாதுன்னு தெரியும். சந்தோஷமா குடி. குடிச்சிட்டு போய் படு. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. சரிண்ணா, நான் அப்படியே குடிச்சிட்டே கிளம்புறேண்ணா. என்னாச்சு மாமா? என் பெட்ரூம்ல இந்த வேலைக்காரிக்கு என்ன வேலை? ஐயோ, என்ன மாமா இது? வேலைக்காரனா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். என்ன மாமா? மாமா முதல்ல அவளை இந்த ரூபா விட்டு வெளியே வாசலை 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 மாமா 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 வாசலை மாமா எதிரிங்க மாமா. அக்கா அக்கா வந்திருக்கா 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 ப்ளீஸ்க்கா வாங்க. மாமா மாமா ஐயோ அக்கா. ஜெயதி மாமா இனிமே அந்த வேலைக்காரிய ரூமுக்குள்ள வரக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா என் கண்ணு முன்னாடி இருந்து அவளை கொண்டு வர கொண்டு வா. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் 1000 இருக்கும். அதெல்லாம் நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? உன்கிட்ட ஐடியா கேட்குற அளவுக்கு உங்க அண்ணங்க இருக்காங்களா? நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு நக்கலாக இருக்கா? நான் என் ஐடியாவை சொன்னதும் கிருபா நான் அப்படியே என் கை குலுக்கி எப்படி பாராட்டினது தெரியுமா? கூடிய சீக்கிரம் நான் கொடுத்த ஐடியாவில் வேலையை ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காரு. உனக்கும் அண்ணனுக்கும் அவ்வளோ பாசம் இருந்தா நீ உன் கோவக்கார அண்ணன் கிட்ட பேசி எங்க வீட்டு சாவி வாங்கி கொடு பாப்போம். பார், எங்கள் அண்ணன் கோவக்காரர் தான். ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்.